இந்தியாவிற்கு ஒரு புதிய திசையை தரும். அந்த திசை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பது, சட்டத்தின் ஆட்சி முறையை காப்பது, நாடு இதுகார நமக்கு அளித்த ஜனநாயக விழுமியங்களை காப்பது. அத்தகைய உயர்ந்த போர் தமிழ் மண்ணிலிருந்து தமிழக முதல்வர் துவக்கி இருக்கிறார். அதற்கான கொள்கையை இந்தியாவில் வகுத்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மிக உறுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பயணிக்கிறது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் எங்களுக்குரிய எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறோம். அவர்கள் நிலையை சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் நாளை சந்திக்க இருக்கிறோம். நிறைவாக பேச்சுவார்த்தையில் அந்த இடங்கள் எட்டப்படுகிற பொழுது, எண்ணிக்கை இடங்கள் எட்டப்படுகிறது போது உங்களை சந்தித்து நாங்கள் முறைப்படி அறிவிப்போம். நான் சொல்றேன். ஓகே. தமிழக முதல்வர் துவக்கி இருக்கிறார். அதற்கான கொள்கையை இந்தியாவில் வகுத்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மிக உறுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பயணிக்கிறது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் எங்களுக்குரிய எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறோம். அவர்கள் நிலையை சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் நாளை சந்திக்க இருக்கிறோம். நிறைவாக பேச்சுவார்த்தையில் அந்த இடங்கள் எட்டப்படுகிற பொழுது, எண்ணிக்கை இடங்கள் எட்டப்படுகிறது போது உங்களை சந்தித்து நாங்கள் முறைப்படி அறிவிப்போம். நான் சொல்றேன். ஓகே. திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாவது கட்டமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தன. அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.